நிறைய பேர் தக்காளி சாதம் செஞ்சாலே பட்டை, லவங்கம், ஏலக்காய்ன்னு எல்லாமே போட்டு பிரியாணி ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான தக்காளி சாதம், தக்காளியோட ஃப்ளேவர்ல மட்டுமே டேஸ்டியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 6 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் வதக்கணும். வீட்டில் நார்மலாக செய்கிற பொன்னி அரிசியை ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கணக்குப்படி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ராப்பரான தக்காளி சாதம் ரெடி. கம கமனு தக்காளியோட ஃப்ளேவரில் இந்த சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.